நினைத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா விஓஓ உதவியாளர் வேலைவாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா 2025 2299 வேகன்சி வந்திருக்குது. இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்துருச்சு. லாஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் 5/8/2025 லாஸ்ட் டேட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் 10th 10ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலும் சரி, ஃபெயில் ஆகிருந்தாலும் சரி, மார்க் ஷீட் இருந்தாவே போதும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த விஓஓ உதவியாளர் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா பிழையின்றி எப்படி விண்ணப்பிக்கிறது நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா மாவட்டம் வாரியாக வந்துட்டு இருக்குது. இப்போ தற்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 மாவட்டம் வந்துக்குது. ஏற்கனவே நம்ம ஒரு மாவட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போட்டாச்சு. இது 2வது மாவட்டம். அது எந்த மாவட்டம் நீங்கள் தெரிஞ்சுங்க. உங்களுடைய மாவட்டம் வரலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்களுடைய மாவட்டம் வந்துச்சுன்னா நான் வீடியோவாக போடுவேன். வாங்க நாம் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு நாம் பார்க்கலாம். அப்ளிகேஷன் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை ஈரோடு மாவட்டத்தில் இந்த ஜாப் வந்துக்குது. ஏற்கனவே செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு நான் பார்த்துட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேணும்னா நான் டெலிகிராம் குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் போய் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நம்மளுடைய டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ணலாம். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணிங்க. டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுத்துருக்குறேன். அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஃபில் பண்ண வேண்டியது வட்டம். நம்மளுடைய எந்த வட்டங்கிறத நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பார்த்து ஃபில் பண்ணிங்க. அடுத்து கீழே வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மில் கிராம உதவியாளர் பணியிடத்திற்கான விண்ணப்ப படிவம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய 3 மாதத்துக்குள்ளே எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல ஒட்டிக்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. விண்ணப்பதாரின் பெயர், உங்களுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தமிழ்லையும் எழுதணும், அதே மாதிரி ஆங்கிலத்திலும் எழுதணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆங்கிலத்தில் எழுதும்போது நீங்கள் கேப் லெட்டரில் வந்து பார்த்திங்கன்னா எழுதுங்க, ஜாயின் லெட்டரில் எழுதுங்க. அதே தமிழில் பொறுத்த வரைக்கும் நல்லா புரிகிற மாதிரி எழுதுங்க. தந்தை கணவர் பெயர் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. உங்களுடைய அப்பா பேர் வந்து பார்த்திங்கன்னா எழுதுங்க. கல்யாண பெண்களாக இருந்தால் ஹஸ்பண்ட் நேம் எழுதுங்க. பாலினம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆண் பெண் 3ஆம் பாலினத்துன்னு கேட்டிருக்காங்க. எதுங்கிறத நீங்கள் டிக் அடிச்சிங்க. பிறந்த தேதி கேட்டிருக்காங்க. மார்க் ஷீட்டில் என்ன இருக்குது அதை போட்டுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப்பு 1/7/2025 படி 21 வயசு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பூர்த்தி அடைஞ்சிக்கிறீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. உங்களுக்கு தற்போது வந்து பார்த்திங்கன்னா என்ன வயசு கம்ப்ளீட் ஆகிக்குதோ அதை வந்து பார்த்திங்கன்னா போட்டுங்க. கல்வி தகுதி கேட்டிருக்காங்க பாருங்கள். நீங்கள் இந்த ஜாப்க்கு வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 10th தான். ஆனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டிகிரி படிச்சிருந்தீங்களா, டிகிரி படிச்சிக்கன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா போட்டுருங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாடமாக எடுத்து படிச்சிக்கிறீங்களான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆம்னா ஆம் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி கொடுத்துருங்க. இல்லைன்னு சொல்லி கொடுத்தீங்களா இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாட் எலிஜிபிள். இனப்பிரிவு கம்யூனிட்டி வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓசி, பிசி, பிசிஎம்மு, எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த கேட்டகரி எதுங்கிறத நீங்கள் டிக் அடிச்சிங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதில் உங்களுக்கு என்ன உட்பிரிவுங்கிறது கீழே கேட்டிருக்காங்க பாருங்கள், அது எழுதுருங்க. மதம் கேட்டிருக்காங்க பாருங்கள், நீங்கள் என்ன மதங்கிறத எழுதுருங்க. திருமண நிலை உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆயிடுச்சு ஆகலையான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா எழுதுருங்க. வசிக்கும் கிராமம் வட்டம் இருப்பிடச் சான்றிதழ் இணைக்கப்பட வேணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நல்லா நோட் பண்ணிங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பார்த்த உடனே வந்து பார்த்திங்கன்னா இருப்பிடச் சான்றிதழ் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிடுங்க. உங்களுடைய வட்டாட்சியர்கிட்ட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வாங்கி அனுப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வசிக்கும் கிராமம் நீங்கள் எந்த கிராமத்தில் இருக்கிறீங்களோ அதோட கிராம பேர் எழுதுருங்க. அடுத்து நிரந்தர முகவரி, அதே மாதிரி தொடர்பு முகவரி மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 2 சேமாக தான் இருக்கும். நீங்கள் எந்த கிராமத்தில் வேகன்சிக்குதோ அந்த கிராமத்தில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. நிர்ணயிக்கப்பட்ட கல்வி தகுதி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வந்து பார்த்திங்கன்னா படிச்சுக்கிறீங்கன்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்டிஎம்மில் வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் வாங்கினீங்களா அதுக்கான இடஒதுக்கீடு முன்னுரிமை உங்களுக்கு கொடுக்குறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வாங்கினீங்களா ஆமாம் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருங்க. முன்னுரிமை கோரிக்கிறான்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. அந்த முன்னுரிமை வந்து பார்த்திங்கன்னா ஆம்னா ஆம் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு விட்டுருங்க. ஆம்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆதரவற்ற விதவியா, இல்லை மாற்றுத்திறனாளியா, இல்லை எக்ஸைஸ் மேனா, இல்லை வேறு ஏதாவது முன்னுரிமை உங்கள்கிட்ட இருக்குதா அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. அடுத்து வாகனர் ஓட்டுநர் தகுதி வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. உங்கள்கிட்ட லைசன்ஸ் இருக்குதான்னு கேட்குறாங்க. ஆம்னா ஆம் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி விட்டுருங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பைக் ஓட்ட தெரியுமான்னு வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க பாருங்கள். மிதிவண்டி, சைக்கிள் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா 2 சக்கர வாகனம் ஓட்ட தெரியுமான்னு கேட்குறாங்க. ஓட்ட தெரியும்னா தெரியுன்னு கொடுங்க, தெரியலைன்னா தெரியாதுன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருங்க. வேலை வாய்ப்பு அலுவலக பதிவெண் இருப்பின் அதன் விவரம் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்களா, அது தவறாமல் ரினிவல் பண்ணியிருந்தீங்களா அது வந்து பார்த்திங்கன்னா போட்டுருங்க அந்த நம்பரை. உங்கள் மேலே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு எஃப்ஐஆர் இருக்குதான்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா இல்லைன்னு சொல்லி கொடுங்க. ஆம்னா ஆம் கொடுங்க. ஆம்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் நாட் எலிஜிபிள்.
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உறுதிமொழி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க பாருங்கள். கிராம உதவியாளர் பதவிக்காக விளம்பரப்படுத்தவுள்ள அறிவியப்படுத்த விண்ணப்பத்தை வந்து பார்த்தீங்கன்னா பூர்த்தி செய்துள்ளேன். அவற்றில் எந்த நிபந்தனையும் உட்படுகிறேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உறுதியளிக்கணும்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. விண்ணப்ப படிவத்தில் நான் பூர்த்தி செஞ்சது எல்லாமே கரெக்டு, எந்த ஒரு தப்பு இல்லைன்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணும். இந்த விண்ணப்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பூர்த்தி செஞ்சது ஏதாவது தவறு இருந்துச்சுன்னா நிராகரிக்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி என் சார்பில் எந்த விதமான ஆதரவையும் நான் உடந்தையாக இருக்க மாட்டேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அதாவது ரெக்கமெண்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு அனுமதிக்கு தேவையான அனைத்து தகுதியும் பெற்றுள்ளேன் என உறுதியளிக்கிறேன். இந்த உதவியாளர் வேலைக்கு நான் எல்லா தகுதியும் வந்து பார்த்திங்கன்னா பெற்றிருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உறுதியளிக்கிறேன்னு சொல்லி கொடுத்துறேன். வேறு எந்த பணியாளர் தேர்வு செய்யும் முகாமையிலோ நான் விலக்கி வைக்க அல்லது தகுதி நீக்கம் செய்யப்படவில்லைன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. வேறு எங்கேயாவது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் எழுதிருப்பீங்க, அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது பிரச்சனைனால நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ராட் பண்ணி ஏதாவது எக்ஸாம் எழுதிருக்கலாம், இல்லை வேறு நேர் தேர்வில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது பண்ணியிருக்கலாம். அப்படி ஏதாவது உங்களுக்கு தகுதி நீக்கம் பண்ணிக்கிறீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இல்லைன்னு நான் வந்து பார்த்திங்கன்னா சான்று அளிக்கிறேன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா கொடுங்க. எனக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட உயிருடன் வாழும் அல்லது துணை இல்லைன்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க பாருங்கள். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகிருக்கு, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மனைவி தான், அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உறுதி கொடுக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பத்தில் அனைத்து நிலைகளிலும் நான் பதிவு செய்துள்ள விவரங்கள் அனைத்தும் சரிபார்த்து விட்டேன். இந்த விண்ணப்ப பதிவு செய்துள்ள விவரங்கள் அனைத்தும் சரியானவை. எனது கவனக்குறைவாகவோ அல்லது எழுத்து பிழையோ ஏதாவது விவரம் தவறாக குறிப்பிடப்படவில்லை என்பதை நான் சரிபார்த்து கொண்டேன்னு பதிலாக நீங்கள் கீழே சைன் பண்ணுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 4 இடம் போட்டுங்க. என்னென்ன சான்றிதழ் வச்சு அனுப்பணும்? கல்வி சான்றிதழ், 10th மதிப்பெண் பட்டியல் சான்றிதழ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வச்சு அனுப்பணும், நீங்கள் பாஸ் ஆஃப் ஃபெயிலோ. அடுத்து சாதி சான்றிதழ், இருப்பிடச் சான்றிதழ், ஆதார் அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை, ரேஷன் கார்டு, முன்னுரிமை கோருபவன் அதற்கான சான்றிதழ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டுநர் உரிமை இருப்பின் அதன் நகல், வேலை வாய்ப்பு பதிவு அட்டையின் இருப்பு, எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்துச்சுன்னா அது வைக்கணும்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எந்த வட்டத்தில் எவ்வளோ வேகன்சி எனக்கு தெரியாது, அது எப்படி தெரிஞ்சுக்கணும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வாங்க நான் இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் 134 வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அதில் பவானி தாலுகாவில் வந்து பார்த்திங்கன்னா 11 வேகன்சியும், பெருந்தூர் தாலுகாவில் வந்து பார்த்திங்கன்னா 39 வேகன்சி, இது தான் அதிகம்னு நினைக்கிறேன். கோபிச்செட்டிப்பாளையத்தில் 19 வேகன்சியும், மொடக்குறிச்சி தாலுகாவில் 15, கொடுமுடி தாலுகாவில் வந்து பார்த்திங்கன்னா 10 வேகன்சி இருக்குது. ஈரோடு தாலுகாவில் 9, தளவாடி தாலுகாவில் வந்து பார்த்திங்கன்னா 1, சத்தியமங்கலம் தாலுகாவில் வந்து பார்த்திங்கன்னா 7, நம்பியூர் தாலுகாவில் 16, அந்தியூர் தாலுகாவில் 7 வேகன்சி இருக்குதுன்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க. மொத்தம் 134. இதுக்கான தகுதி பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10வது பாஸ் பண்ணியிருக்கணும், தமிழ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா எழுத படிக்க தெரிஞ்சிருக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே கிராமத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. வயது பொறுத்த வரைக்கும் 21லேருந்து 32 வயசு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதர் கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா 21லேருந்து 37 வந்து பார்த்திங்கன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூடி வந்து பார்த்திங்கன்னா 21லேருந்து 42, யூஆர் கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா அன்ரிஜிஸ்டர்ட் கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா 21லேருந்து 32 சொல்லி கொடுத்துருக்காங்க. சம்பளம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 11,100லேருந்து 35,100 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நேர்காணல் இருக்கும். நேர்காணல் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எழுத படிக்க தெரியுதான்னு அவங்கள வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணுவாங்க, அது வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனை முடிஞ்சு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா யார் யார் செலக்ட்டுங்கிறத வெளியிடுவாங்க. அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாப் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. விண்ணப்பத்தை எவ்வாறு பூர்த்தி செய்கிறது நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ பார்த்தோம். பூர்த்தி செஞ்சு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தபால்லையோ அல்லது நேர்லையோ வந்து பார்த்திங்கன்னா எல்லா டாக்குமெண்ட்டோடு நீங்கள் விண்ணப்பிக்கணும்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. விண்ணப்பம் சமர்ப்பிப்பதற்கான தொடக்க தேதி பொறுத்த வரைக்கும் 7/7/2025 இருந்து 5/8/2025 சொல்லி கொடுத்துருக்காங்க. தேர்வு தமிழ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எழுத படிக்க தெரியாது, எல்லாம் செக் பண்ணுவாங்க. தேர்வு பொறுத்த வரைக்கும் 5/9/2025 சொல்லி கொடுத்துருக்காங்க. நேர்காணலில் 20/9/2025 26/9/2025 வரையும் நடக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த நேர்காணல் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க, நான் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் அட்டன் பண்ணல, எனக்கு பயமாகுது அப்படின்னீங்களா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் கொஸ்டின் தான் வந்துச்சு. அந்த மாதிரி இந்த நேர்காணலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் சொல்லக்கூடிய கொஸ்டின் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதேமாதிரி விண்ணப்ப படிவம், அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா தாலுகா வயசாக வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. எல்லாமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கணும்னா இது தாலுகா வயசு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அறிவிப்பு விண்ணப்ப படிவம் எல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ணால் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் நான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துக்கிறேன். தேவைப்படுறீங்க நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க.
இது மாதிரி பயனுள்ள தகவலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை தொடர்ந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டே வந்து இருக்கிறீங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ கொண்டு வரதுக்கு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கு, சோசியல் மீடியா எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க. நிறைய பேருக்கு இன்னும் ஜாப் வந்ததே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஏதாவது டவுட்னா வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.